ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः वासुदेवनाथं कांचीपीठं सर्वजन दिव्यगणव्यासं कांचीं जगतो नमस्ते अपरगण सिद्धं शांतिरूपणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदानं कलियुगदेवं कांचीमान யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு கார்த்தால இருட்டில் வந்த வானரம் யாரோ. கார்த்தால இருட்டில் வந்த வானரம் யாரோ. கார்த்தால வந்து பொழுது விடியறதுக்கு முன்னாடி இருட்டாக இருக்கும்போது வானரம்ன்றது அது நிச்சயமாக வரவே வராது. அப்படின்னா அது ஆஞ்சநேயராக தான் இருக்கணும். அதுதான் அந்த தலைப்பிலே தெரியுது. அந்த தலைப்புங்கிறது நம்ம சேனலில் பெரியவாளுடைய அனுகிரகத்தில் அந்த புத்தி கொடுத்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சொல்கிறோங்கிறத டிஸ்கிரிப்ஷனும் இதில் இருக்குது. நம்ம ஒரே ஒரு சேனலில் மட்டுமே தான் இது இருக்குது, வேறு எந்த சேனல்லையும் இது கிடையாது. பெரியவா கொடுக்குற அனுகிரகம் அது. ஏன்னா அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்னது. இது வந்து பாலுமாமா சொன்ன ஒரு அனுபவம். மகாபெரிவா வந்து ஆந்திராவில் ஒரு குக்கிராமத்தில் எங்கேயோ முகாமில் இருந்தார். அப்போ வந்து ஒரு கார்த்தால ஒரு 3 மணி இருக்கும். கார்த்தால ஒரு 3 மணி, அதுக்குள்ளேயே பெரியவா வந்து 1 மணி ஜபத்துக்கு உட்காந்துட்டார். அது 1 மணி நேரம்னா 4 மணிக்கு சரியாக அவர் முடிச்சுடுவார் பெரியவா ஜபத்தை. அப்போ வந்து சங்கல்பம் பண்ணிட்டார், விபூதியெல்லாம் இட்டுண்டார், சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டார், கண்ண முடிண்டார், ஜபம் முடின்னு இருக்கு. அவ்வளோதான். கட்டேன் அப்படியே வந்து என்ன நடக்கிறதுனே தெரியாது. கண்ணை இறுக்கி விட்டுட்டான்னா முடிஞ்சுது. அப்போ வந்து பாலுமாமா என்ன பண்ணியிருக்கார், பெரியவாக்கு யாரோ வாங்கின்னு வந்த மாம்பழங்கள் நிறைய இருக்குது. அதில் ஏதோ ஒரு மாம்பழம் ஒன்று அதை எடுத்து அப்போ வந்து சும்மா பெரியவா வந்து அவளுக்கு எதையுமே கவனிக்க மாட்டார். பெரியவா வந்து மேலே நீங்கள் தொட்டாரோ இல்லை பெண்ணை பிடிச்சாலோ ஒன்றுமே தெரியாது. அவர் கட்ட மாதிரி இருப்பார். அந்த பரமேஸ்வரன் நான் எடுத்தேன். இவர் அந்த ஒரு நல்ல பழம், பெரிய பழம், ஒரு பங்கனபலி பழத்தை எடுத்து பெரியவருடைய தொடை மேலே நைஸாக வச்சுருக்கார் பாலுமாமா. இது அப்படியே இருக்குது, ஜபம் ஓடிகிட்டே இருக்குது. அப்போது அங்கே வந்து அப்போன்னு பார்த்து உள்ளே வந்து நுழையிறா பெரிய மகாபெரியவோட பக்தர்கள் வந்து வரா. புதுக்கோட்டை ஜெயமாமி, பாம்பே நாகலட்சுமி, அப்புறம் வந்து நெய்வேலி பாலம் மாமி, அப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் அவர் சொல்லலை. இந்த 4 பேரும் வரா. 4 பேரும் பெரியவாளை பார்த்துக்கிறா. பார்த்து ஜபம் ஓடின்னு இருக்கு, தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது திடீர்னு பார்த்தா தொடையில், பெரியவாவோட தொடை மேலே அந்த பங்கனபலி மாம்பழம் இருக்குது. பங்கனபலி பெருசாக அப்படி இருக்குது, நல்லா பார்த்தாலே தெரியுது, நல்லா பளபளன்னு. பெரியவா சொன்னால், பாலு டேய் பாலுவா, அவளுக்கு ரொம்ப உரிமை, சின்ன பையன்லேருந்து பார்த்துருக்கானால அவள் அப்படி தான் பேசுவாள். டேய் பெரியவா மேலே தொடை மேலே ஒரு மாம்பழம் இருக்கடை, அது பெரிய பிரசாதம்டா, வரப்பிரசாதம், அதை எங்களுக்கு கொடுறேன், நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு கிடைக்காது, பெரியவா ஜபத்தில் இருக்கா, நீ எடுத்தானே நீ போய் எடுக்கலாம், எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை 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 அதை நான் கொடுக்க மாட்டேன். ஏண்டா? இல்லை இல்லை, ஏன்னா அது ஒரு பழமாக இருக்குது, நான் கொடுத்தேன்னா நீங்கள் 4 பேர் எப்படி சாப்பிட முடியும், நீங்கள் சாப்பிட மாட்டா, அதில் சண்டை வரும், அதெல்லாம் வேண்டாம் அது அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அவள் இல்லைடா கொடுறா, இப்படியா கொடுறா, டே இப்படியா கொடுறா அப்படின்னு பேரம் பேசிகிட்டே இருக்கா. அவள் எப்போ வந்தாலும் தெரியல. அந்த 1 மணி நேரம் முடிஞ்சுடுத்து. ஜபம் முடிகிற நேரத்தில் தான் இதெல்லாம் கிளைமேக்ஸ் மாதிரி தான் நடக்கும். ஏன்னா பெரியவா வந்து தான் பரமேஸ்வரன்றதை அங்கங்கே காமிக்கிற மாதிரியான இன்சிடென்ட் தான் இதெல்லாம். இவாளுக்குள்ள ஒரு சமரசம் வந்து பாலு மாமா சரி நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ஒத்துண்டு எடுக்கிறதுக்கு அப்படி போகும்போது பார்த்தா பெரியவா ஜபம் முடிஞ்சிருத்து. கண்ணை திறந்துட்டார். கண்ணை திறந்துட்டு பக்கத்தில் இருக்க புக்கு ஏதோ கேட்டிருக்காரு, அவள் எடுத்து கொடுத்தாராம் பாலுமாமா. பார்த்தா அது ஹனுமான் சாலிசா. அது கண்ணாடியை போட்டுட்டு பெரியவா வந்து ஹனுமான் சாலிசா வாசிக்க ஆரம்பிச்சுட்டா. மடி அந்த தொடை மேலே அதே பங்கனபலி மாம்பழம் அப்படியே இருக்குது, அசையாமல். பெரியவா வந்து கல் மாதிரி, அதை கொஞ்சம் கூட அசையலை, கீழே எங்கே விழும், அது அப்படியே இருக்குது. திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஆணை பார்த்துட்டு இருக்கானா, இருட்டி தான் இருக்குது. அந்த காலத்தில் 4 மணிக்கு ஆந்திராவில் இருட்டு, பயங்கர இருட்டு, ஒன்றுமே தெரியலையா. திடீர்னு ஒன்று அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. ஏன்னா அந்த இடத்துல எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படிங்கிற வானம் பார்த்ததில்ல. அந்த இடத்துல திடீர்னு மாதிரியான ஒரு வானரம் வராது, ஒரு பெரிய வானரம் ஒன்று வந்து தான் நேராக வந்தது. பெரியவா வந்து
ஏதோ ஜபத்தில் இருக்கான், கண்ணை மூடிண்டு அது நேராக போகிறது, போயிட்டு அந்த பங்கனப்பள்ளி அந்த பழத்தை எடுத்துட்டு அது ஓடி போயிடுது. அவ்வளோதான். அதை வந்து அவளாம் ரொம்ப அதிசயப்பட்டாலாம். இது மாதிரி பெரியவா இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நான் 4 மணி இருட்டாக இருக்குது, பொழுது கூட விடியலை, பொழுது வராமல் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வானரங்கள்லாம் வரவே வராது, நாங்கள் பார்த்ததே கிடையாது, இது நிச்சயமாகவே அனுமார் தான் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். ஏன்னா அனுமான் சாலிசா அதுக்கேற்ற மாதிரி பெரியவா வேறு அன்னைக்குன்னு பார்த்தீங்க அனுமான் சாலிசா எடுத்து வாசிக்கணும் பெரியவா அப்படின்னா, பெரியவா வந்து கூப்பிட்ருப்பார், அனுமான் இங்கே வா, இங்கே வா நான் பார்க்கணும் அப்படின்னு இருப்பார். என்கிட்ட மாம்பழம் ஒன்று இருக்குது எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருப்பாரா இருக்கும், தெரியல. அதனால் அங்கே அனுமாரே பிரத்யட்சமாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா அந்த 4 மணி அங்கே இருட்டில் சத்தியமாக ஒரு நாள் கூட அது மாதிரி யாரும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அவ்வளோ பெரிய இது வந்து வானரம் அங்கே வந்திருக்கு, வந்து அந்த மாம்பழத்தை எடுத்துன்னு போயிருக்கு. அது எப்பேற்பட்ட இது காட்சி! ஒரு வேளை ஹனுமான் சாலிசா வாசித்தனால ஹனுமாரே இறங்கி வந்துட்டாரோ இல்லை பெரியவா கூப்பிட்டாலோ அந்த தேவ ரகசியங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அதில் ஒரு பிரமிப்பான ஒரு சக்தி ஒன்று உள்ளே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரியுது. அப்படிங்கிறத பாலுமாமா தான் அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறார். வேறு இன்சிடெண்ட்டு சொல்லியிருக்காரு, அது அப்புறம் பார்க்கலாம். இது எப்பேற்பட்ட அனுபவம்! அதனால் காத்தால் இருட்டில் வந்த அந்த வானரம் யாரோன்னா அது ஹனுமார் தான். ஹனுமார் எப்படி வந்தார்னா, மகாபிரிவா சங்கல்பம் பண்ணிண்டா ஹனுமார் என்ன யாருன்னா அங்கே வந்து நிற்பான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிவ பாதவீச்சரம், மகாபிரிவ பாதவீச்சரம்.